தமிழக மக்களின் உரிமைக்காகவும் அவர்களின் மேம்பாட்டிற்காகவும் தொடர்ந்து பாடுபடும் இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக இயக்கம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தொகுதி மறுவரை குறித்து நிலைப்பாடு தெளிவானது. அதாவது மாநிலங்களுக்கு, குறிப்பாக தமிழ்நாடு போன்ற மக்கள் தொகை கட்டுப்படுத்திய மாநிலங்களுக்கு 1971 மக்கள் தொகை அடிப்படையில் நிர்ணயிக்கப்பட்ட விகிதாச்சார பிரதிநிதித்துவம் குறைக்கக்கூடாது. தமிழ்நாட்டுக்கு தற்போது 39 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கின்றார்கள். மொத்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் எண்ணிக்கையிலான 543 இடங்களில் 1971 ஆண்டு மக்கள் தொகை அடிப்படையில் 7.18% விகிதாச்சார பிரதிநிதித்துவம் தொகுதி மறுவரையில் குறையக்கூடாது. இதுதான் எங்கள் தேர்தல் அறிக்கையிலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக சார்பாக நாங்கள் தெரிவித்துள்ளோம். தொகுதி மறுவரையில் மாநிலங்களுக்கான தற்போதுள்ள விகிதாச்சாரம் குறையாமல் பாதுகாக்கப்படும் என்பது வெளிப்படையாக இல்லை. இந்த உறுதியை மத்திய அரசு வழங்க வேண்டும் என்று நாங்கள் வலியுறுத்தியதால் மாண்புமிகு மத்திய உள்துறை அமைச்சர் அவர்கள் 16/4/2026 அன்று மாலை நடைபெற்ற நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் பேசுகின்ற போது தமிழ்நாட்டிற்கான விகிதாச்சார பிரதிநிதித்துவம் பாதுகாக்கப்படும் என உள்துறை அமைச்சர் அவர்கள் பாராளுமன்றத்திலே உறுதியளித்துள்ளார்கள். இதன்படி 39/439/543 என்ற நிலையில 7.18% என்ற விகிதாச்சாரம் கடைபிடிக்கப்படுவதால் உறுப்பினர் எண்ணிக்கை 50% உயரும். தமிழ்நாட்டுக்கு இப்பொழுது இருப்பதை விட கூடுதலாக 20 இடம் சேர்த்து 59 இடம் கிடைக்க வாய்ப்புள்ளது. எனவே மாநிலங்களுக்கான தற்போதுள்ள பிரதிநிதித்துவம் குறையாமல் எண்ணிக்கை 50% உயர்த்த வழிவகை செய்யப்பட வேண்டும் என்பது எங்களின் நிலைப்பாடு. எனவே எங்கள் நிலைப்பாட்டில் உறுதியாக இருந்ததால் தான் தமிழ்நாட்டிற்கு இந்த உரிமை பாதுகாக்கப்படுகிறது. இன்று தமிழ்நாட்டில் பெரிய ஊராட்சிகள், எனக்கு முன்னாலே பேசியது போல பெரிய ஊராட்சிகள் நிர்வாக வசதியாக 2ஆக பிரிக்கப்படுகிறது. அதே போல பெரிய ஊராட்சி ஒன்றியங்கள் நிர்வாக வசதியாக 2ஆக பிரிக்கப்படுகின்றது. பெரிய தாலுக்காக்கள், பல தாலுக்காக்கள் பிரிச்சிருக்கிற நிர்வாக வசதியாக பல கோட்டங்கள் பிரிக்கப்பட்டுகின்றன. அதே போல பல தொகுதிகள் அடங்கிய பெரிய மாவட்டங்கள் நிர்வாக வசதிக்காக பிரிக்கப்பட்டுகின்றன. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு இருக்கின்ற பொழுது, நான் முதலமைச்சர் இருக்கின்ற பொழுது 6 மாவட்டத்தை பிரித்திருக்கிறோம் நிர்வாக வசதிக்காக. அதே போல புதுச்சேரி மாநிலத்தில் மொத்த வாக்காளர் எண்ணிக்கையே 10.2 லட்சம் வாக்காளர் தான் அங்கே இருக்கிறாங்க. அதுக்கு ஒரு முதலமைச்சர், அமைச்சரெல்லாம் அங்கே இருக்கிறாங்க. ஆனால் தமிழ்நாட்டில் புதுச்சேரி மாநிலத்தை விட அதிகமான வாக்காளர் எண்ணிக்கை கொண்ட பல மக்களவை தொகுதிகள் உள்ளன. உதாரணமாக ஸ்ரீபெரும்பூர் தொகுதி 20,20,388 வாக்காளர் இருக்கிறாங்க. திருவள்ளூர் நாடாளுமன்ற தொகுதியில் 19,62,232 வாக்காளர் இருக்கிறாங்க. அதாவது சோழிங்கநல்லூர் சட்டமன்ற தொகுதியில் தமிழகத்திலே அதிக வாக்காளர் எண்ணிக்கை உள்ள தொகுதி அந்த தொகுதி. அதில் 5,36,991 வாக்காளர் இருக்கின்றார்கள். எனவே நிர்வாக வசதிக்காக வாக்காளர் அதிகம் உள்ள மக்களவை தொகுதி மற்றும் சட்டமன்ற தொகுதியை வாக்காளர் எண்ணிக்கை மற்றும் பரப்பளவின் அடிப்படையில் தொகுதி மறுவரை செய்வதில் எந்த தவறும் இல்லை. மத்திய அரசு தமிழ்நாட்டிற்கு எவ்வித பாதகமும் இல்லாமல் நாடாளுமன்ற தொகுதி எண்ணிக்கை தற்போதுள்ள விகிதாச்சாரப்படி, அதாவது 7.18% குறையாமல் தொகுதி மறுவரை செய்ய வேண்டும். அதோட இன்றைக்கு பெண்களுக்கு 33% இடஒதுக்கீடு தொடர்ந்து வலியுறுத்தி கொண்டிருந்தார்கள். இதே புரட்சி தலைவி அம்மா அவர்கள் தமிழகத்துடைய முதலமைச்சர் இருந்த காலகட்டத்தில் 1998 மத்தியில் மறைந்த ஓட்டுதலுக்குரிய மரியாதைக்குரிய வாஜ்பாய் அவர்கள் பிரதமராக இருந்த காலத்தில் அந்த மத்திய ஆட்சியில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பங்கு வைத்தது. அதில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த மரியாதைக்கு அண்ணன் தம்பித்துரை அவர்கள் சட்டத்துறை அமைச்சராக இருந்தார். மாண்பு அம்மாவுடைய ஆணைக்கு இணங்க நாடாளுமன்றத்திலும் சட்டமன்றத்திலும் 33% பெண்களுக்கு இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் என்ற அந்த சட்ட மசோதாவை நாடாளுமன்றத்திலே தாக்கல் செய்து பேசிக் கொண்டிருந்த பொழுது எதிர்வரிசையில் இருந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அந்த மசோதாவை பிடி கிழித்தெறிந்து விட்டார்கள்.
ஆகவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 1998 நாடாளுமன்றத்திலே பெண்களுக்கு நாடாளுமன்றத்திலும் சட்டமன்றத்திலும் 33% இடஒதுக்கீடு பெற்றுத் தருவதற்கு முயற்சி செய்யப்பட்டது. அதோடு உள்ளாட்சி அமைப்பிலே 33% இடஒதுக்கீடு இருந்தது. அதை பெண்களுடைய அமைப்புகள், பல சட்டமன்ற பெண் சட்டமன்ற உறுப்பினர்கள், பெண் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கேட்டுக்கொண்டது என்னங்க, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இருக்கின்ற பொழுது அந்த உள்ளாட்சி அமைப்பிலே 33% இடஒதுக்கீட்டை 50% உயர்த்தி உள்ளாட்சி அமைப்பிலே பெண்களுக்கு 50% இடஒதுக்கீடை வழங்கியதும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி என்பதை இந்த நேரத்தில் நினைவு கூர்ந்து, மேலும் தற்போது நாடாளுமன்றத்தில் தொகுதி மறுவரை மசோதா தாக்கல் செய்வதற்கான எந்த அறிகுறியும் இல்லாத நிலையில் தமிழ்நாட்டில் தமிழக வெற்றி கழக அரசு அரசியல் காரணங்களுக்காக பரபரப்பை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக இந்த தீர்மானத்தை இவ்வளவு அவசரமாக சட்டமன்றத்தில் அரசியல் தனி தீர்மானமாக கொண்டு வருகிறது என்று நாங்கள் கருதுகிறோம். இந்த சூழ்நிலையில் மத்திய அரசு கொண்டு வரவுள்ள தொகுதி மறுவரையில் தமிழ்நாட்டிற்கு சாதகமாக உள்ளதா பாதகமாக உள்ளதா என்பது பற்றி எதுவுமே தெரியாத நிலையில் அரசியல் காரணங்களுக்காக தமிழக வெற்றி கழக அரசு கொண்டு வந்த இந்த தீர்மானத்தை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எதிர்க்கின்றது. அதே நேரத்தில் இந்த தீர்மானத்தில் வர இருக்கும் மக்களவை பொதுத் தேர்தலிலும் அதன் பிறகு நடைபெற்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலிலும் 1/3 தொகுதி ஒதுக்கீட்டு பலனை பெண்களுக்கு பெறுவதை உறுதி செய்ய வேண்டும் என்று அந்த தீர்மானத்தில் குறிப்பிட்டிருக்கின்றது. அந்த தீர்மானத்தை மட்டும், அதாவது நாடாளுமன்றத்திலும் சட்டமன்றத்திலும் 33% பெண்களுக்கு இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் என்ற அந்த தீர்மானத்தை மட்டும் ஆதரித்து அமர்கின்றேன். மாண்புமிகு சமூக நீதித்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு முதல்வர் அவர்களே, மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் அவர்களே, மாண்புமிகு அமைச்சர் பெருமக்களே, மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் விடுதலை சிறுத்தைகளின் சார்பினுடைய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். மாண்புமிகு முதல்வர் அவர்கள் வடித்த இந்த தனி தீர்மானம் வரலாற்று சிறப்புமிக்க தீர்மானம். இது தனி தீர்மானம் மட்டுமல்ல, ஒரு தனித்துவமான தீர்மானம். தனித்துவமான தீர்மானம் மட்டுமல்ல, ஒரு மகத்துவமான தீர்மானம். மகத்துவமான தீர்மானம் மட்டுமல்ல, தமிழ்நாட்டின் உரிமைகளை, தென்னிந்தியாவுடைய உரிமைகளை நிலைநாட்டக்கூடிய தீர்மானம். இந்த தீர்மானத்தை விடுதலை சிறுத்தைகள் வரவேற்கிறோம், பாராட்டுகின்றோம். பேரறிஞர் அண்ணா அவர்கள் சொல்வார்கள், வடக்கு வாழ்கிறது, தெற்கு தேய்கிறது என்று சொன்னார்கள். தந்தை பெரியார் அவர்கள் சொல்லும் பொழுது, வடக்கில் இருப்பவர்கள் மட்டும்தான் குடிமக்களா, தென்னிந்தியாவில் இருப்பவர்கள் 3ஆம் தர குடிமக்களா என்று தந்தை பெரியார் அவர்கள் கேட்டார்கள். இதற்கு ஒருபடி மேலே போய் புரட்சியாளர் அம்பேத்கர் பேசும் பொழுது, வடக்குக்கும் தெற்குக்கும் வித்தியாசம் இருக்கின்றது. வடக்கை விட தெற்கில் இருப்பவர்கள் முற்போக்கானவர்கள், நாகரிகமானவர்கள் என்று புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் தெளிவுபடுத்தினார்கள். நான் அந்த புரட்சியாளர் அம்பேத்கருடைய மாணவனாக, அவர் வழிவந்தவனாக இந்த தீர்மானத்தை விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் சில செய்திகளோடு நான் சொல்ல முனைகிறேன். அதற்கு பேரவைத் தலைவர் அவர்கள் எனக்கு வாய்ப்பு வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். பொதுவாக ஒன்றிய அரசு, பாஜக அரசு முன்வைக்கின்ற எந்த சட்டமாக இருந்தாலும் அல்லது அதை கொண்டு வருகின்ற எந்த திட்டமாக இருந்தாலும் அதை புரட்சியாளர் அம்பேத்கருடைய கண்ணாடி அல்லது தந்தை பெரியாருடைய கண்ணாடி போட்டு பார்த்தால்தான் அதற்குள்ள இருக்கின்ற சதி நமக்கு புலப்படும். வெளியில் பார்த்தால் அது சாதாரணமாக தெரியும். அதற்கு மேலே போய் புரட்சியாளர் அம்பேத்கர் சொன்னார், இவர்கள் பேசுவதெல்லாம் சன்னியாசி போல பேசுவார்கள், ஆனால் செயல்படுவதெல்லாம் கசாப் கடைக்காரர்கள் போல் செயல்படுவார்கள் என்று புரட்சியாளர் அம்பேத்கர் சனாதனவாதிகள் குறித்து பேசும்பொழுது சொல்கிறார். அப்படித்தான் இந்த தீர்மானத்தை
அல்லது இந்த மசோதாவை பாராளுமன்றத்தில் ஏப்ரல் 16 அன்று கொண்டு வருவதற்கு முன்பு மகளிர் மசோதாவோடு சேர்த்து கொண்டு வந்து அதை எப்படியெல்லாம் அதை சரி செய்ய முடியும் என்று எங்களுடைய தலைவர் எழுச்சி தமிழர் தொல்காப்பியன் திருமாவளவன் அன்றைக்கு நாடாளுமன்றத்தில் இது குறித்து அம்பலப்படுத்தி இருக்கிறார்கள். ஆகவே அந்த வகையில் இன்றைக்கு இந்த தீர்மானம், தனி தீர்மானம், மாண்புமிகு முதல்வர் அவர்கள் கொண்டு வந்திருக்கின்ற தீர்மானம் ரொம்ப அவசியமானது. தமிழ்நாட்டுடைய உரிமைகளை, தென்னிந்தியாவுடைய உரிமைகளை பாதுகாக்கக்கூடிய தீர்மானம் என்கின்ற அடிப்படையில் தான் சில செய்திகளை நான் முன்வைக்க கடமைப்பட்டிருக்கின்றேன். இந்திய அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 82 மற்றும் 170 ஆகியவற்றின் அடிப்படையில் ஒவ்வொரு 10 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்பட்ட பிறகு தொகுதி மறுவரையறை ஆணையம் ஒன்று உருவாக்கப்பட்டு மக்களவைக்கும் மாநில சட்டமன்றங்களுக்கும் தொகுதி மறுவரையறை நடத்தப்பட இந்த சட்டப்பிரிவுகள் வழிவகுக்கின்றன. அதன் அடிப்படையில் இந்தியாவில் இதுவரை 1952, 1963, 1973, 2002 ஆகிய ஆண்டுகளில் 4 முறை தொகுதி மறுவரையறை ஆணையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. 1973ஆம் ஆண்டு காலகட்டத்தில் இந்தியாவில் மக்கள் தொகை கட்டுப்பாட்டு திட்டங்கள் அன்றைய பிரதமர் இந்திரா காந்தி தலைமையிலான அரசு தீவிரமாக முன்னெடுத்து சென்றது. மக்கள் தொகை சீராவதற்கு முன்னர் தொகுதி மறுவரையால் மாநிலங்கள் பாதிக்கப்படக்கூடாது என கருதி 1971ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின் அடிப்படையில் தொகுதிகள் மறுசீரமைக்கப்பட்டு 1976ஆம் ஆண்டு 42வது அரசமைப்பு சட்ட திருத்தத்தின் மூலம் அடுத்த 25 ஆண்டுகளுக்கு அதில் மாற்றங்கள் செய்யாதவறு தடை விதிக்கப்பட்டுள்ளது. 25 ஆண்டுகள் தடை முடிந்து 2002ஆம் ஆண்டு தொகுதி மறுவரையறை ஆணையம் அமைக்கப்பட்டது. அப்போது பிரதமர் அடல் பிகாரி வாஜ்பாய் தலைமையிலான ஒன்றிய அரசு 84வது அரசமைப்பு சட்ட திருத்தத்தின் மூலம் மேலும் 25 ஆண்டுகளுக்கு தொகுதிகளின் எண்ணிக்கையில் மாற்றம் இல்லாதவாறு தடையை நீடித்தது. அப்போது ஒன்றிய பாஜக அரசு கொண்டு வந்த சட்ட திருத்தத்தின்படி 2026ஆம் ஆண்டுக்கு பிறகு எடுக்கப்படும் மக்கள் தொகை கணக்கெடுப்பின் அடிப்படையில் தொகுதி மறுவரையறை செய்யப்பட வேண்டும் என்று சொல்லப்பட்டது. எனவேதான் கடந்த 1973ஆம் ஆண்டு தொகுதி மறுவரையறை ஆணையம் இறுதி செய்த மக்களவைக்கான தொகுதிகள் எண்ணிக்கை 543 என்பது கடந்த 50 ஆண்டுகளாக மாற்றப்படாமல் இருந்தது. இந்த பின்னணியால் கடந்த ஏப்ரல் 16ஆம் தேதி ஒன்றிய பாஜக அரசு கொண்டு வந்த தொகுதி மறுவரையறை தொடர்பான அரசமைப்பு சட்ட திருத்த மசோதாக்கள் மக்களவையில் தோற்கடிக்கப்பட்டன. மக்களவையின் அதிகபட்ச இடங்களின் எண்ணிக்கையை 550 850 இடங்களாக உயர்த்தும் சட்ட மசோதா 2011ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி அடிப்படையில் தொகுதி மறுவரையறை செய்து உயர்த்தப்பட்ட எண்ணிக்கையில் மகளிருக்கு 33% இடஒதுக்கீடு மசோதா ஆகியவற்றை கொண்டு வர ஒன்றிய அரசு முயற்சித்தது. பாராளுமன்றத்திலும் மாநில சட்டமன்றங்களிலும் பெண்களுக்கு 33% இடஒதுக்கீட்டை உறுதிப்படுத்தும் 106வது அரசமைப்பு சட்ட திருத்தம் 2023ஆம் ஆண்டு அனைத்து கட்சிகளாலும் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டது. இச்சட்டம் நடைமுறைக்கு வந்த பிறகு நடத்தப்படும் முதல் மக்கள் தொகை கணக்கெடுப்பு அடிப்படையில் மகளிருக்கு 33% இடஒதுக்கீடு வழங்கப்படும் என்று சட்டத்தில் சொல்லப்பட்டது. ஆனால் இந்த ஆண்டு ஏப்ரல் 16ஆம் தேதி தொகுதி மறுவரையறை தொடர்பான சட்ட திருத்த மசோதா கொண்டு வரப்பட்ட அன்றுதான் 2023ஆம் ஆண்டு மகளிர் இடஒதுக்கீடு சட்டமும் நடைமுறைக்கு வந்தது என்று ஒன்றிய அரசு அறிவித்தது. மாண்புமிகு பேரவைத் தலைவர்கள், ஏன் இதையெல்லாம் சொல்கிறேன் என்றால், மரியாதைக்குரிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா போன்றவர்கள், இந்தியாவுடைய தலைமை அமைச்சர் மோடி போன்றவர்கள் நாடாளுமன்றத்தில் பேசுவது ஒன்று, வெளியில் பேசுவது வேறு. நாடாளுமன்றத்தில் பேசும்பொழுது தமிழ்நாட்டில் இருப்பவர்களுக்கு தமிழ்நாட்டிற்கான அந்த தொகுதிகள் எப்போதும் பாதிக்கப்படாது என்று அவர்கள் வெளிப்படையாக சொல்கிறார்கள். ஆனால் இப்படியான ஒரு சட்டத்தை நாங்கள் கொண்டு வர முயற்சி செய்யவில்லை என்று வேறு பக்கமும் சொல்கிறார்கள். 2 நாடகங்களை நடத்துகிறார்கள் என்பதை அம்பலப்படுத்துகின்ற விதத்தில் தான் இந்த தீர்மானம் நிறைவேற்றப்படுகிறது. அதற்கான ஒரு வழிமொழியைத்தான் நாங்கள் சொல்கின்றோம். ஏனென்றால் மகளிருக்கான 33% இடஒதுக்கீட்டை தற்போது 543 இடங்களின் அடிப்படையில் வழங்குவதற்கு ஒன்றிய பாஜக அரசுக்கு எந்த தடையும் இல்லாத சூழலில் மகளிர் இடஒதுக்கீடு என்ற பெயரில் திட்டமிட்டு தொகுதி மறுவரையறையை உள்நுழைப்பதற்கு ஒன்றிய அரசு மேற்கொண்ட முயற்சியை இந்தியா கூட்டணி உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் நாடாளுமன்றத்திலே தோற்கடித்தது. தொகுதி மறுவரையால் தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, ஆந்திரா, தெலுங்கானா உள்ளிட்ட தென் மாநிலங்கள் எதிர்கொள்ளப் போகும் ஆபத்து குறித்து எமது தலைவர் எழுச்சி தமிழர் தொல்காப்பியன் திருமாவளவன் அவர்கள் இதற்கு முன்பே எச்சரித்திருக்கிறார். 2024ஆம் ஆண்டு குடியரசு தினத்து அன்று விடுதலை சிறுத்தைகள் சார்பில் நடைபெற்ற வெல்லும் ஜனநாயக மாநாட்டில் நிறைவேற்றப்பட்ட 12வது தீர்மானம்
மிக முக்கியமானது. 2026ஆம் ஆண்டோடு இப்போதுள்ள தொகுதி மறுசீரமைப்பு முடிவுக்கு வருகிறது. அதன் பிறகு செய்யப்படும் தொகுதி மறுசீரமைப்பில் தமிழ்நாடு உள்ளிட்ட தென் மாநிலங்கள் பாதிக்கப்படும் என்ற அச்சம் இப்போதே வந்துவிட்டது. மாநிலத்தின் மக்கள் தொகை அடிப்படையில் மக்களவை தொகுதிகள் பிரிக்கப்படுவதால் மக்கள் தொகையை கட்டுப்படுத்திய தமிழ்நாடு உள்ளிட்ட தென் மாநிலங்களின் மக்களவை தொகுதிகள் குறையும் என தெரிகிறது. இதனால் உத்தரப்பிரதேசம் போன்ற பெரிய மாநிலங்களைச் சேர்ந்தவர்களே பிரதமர் ஆவதற்கும் கேபினெட் அமைச்சர்களாக நியமிக்கப்படுவதற்கும் வாய்ப்பு ஏற்படும். இதனால் மாநிலங்களுக்கு இடையே சமத்துவமற்ற நிலை ஏற்படும். இன்றைக்கு இருக்கின்ற இந்த சமத்துவத்தை தகர்ப்பதற்காகத்தான் இந்த நிலையை, இந்த சதியை ஒரு சட்ட மசோதாவாக கொண்டு வர முயற்சிக்கிறார்கள் என்று அன்றைக்கே எச்சரித்திருக்கிறார் எங்களுடைய தலைவர் எழுச்சி தமிழர் தொல்காப்பியன் திருமாவளவன் அவர்கள். கடந்த ஆண்டு 5/3/2025 அன்று தொகுதி மறுவரையறை தொடர்பாக தமிழ்நாடு அரசு நடத்திய அனைத்து கட்சி கூட்டத்திலும் சமீபத்தில் 8/8/2026 அன்று மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களது தலைமையில் நடைபெற்ற தமிழ்நாட்டைச் சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கூட்டத்திலும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் பங்கேற்ற எமது தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் சொல்லும் பொழுது, இந்தியாவில் மக்களவை தொகுதிகளின் எண்ணிக்கையை மாற்றமின்றி இப்போது இருக்கும் அதே எண்ணிக்கையிலே தொடரலாம். மக்களவை தொகுதிகளின் எண்ணிக்கையை அப்படியே வைத்துக்கொண்டு தேவையெனில் மாநில சட்டப்பேரவை தொகுதிகளை மறுவரையறை செய்யலாம் என்று வலியுறுத்தியுள்ளார். மேலும் கடந்த ஏப்ரல் 16ஆம் தேதி